ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோனா, இன்றைக்கி வந்து மகா சிவராத்திரி. ஸோ சிவராத்திரி பூஜைக்காண்டி எங்கள் ஊர்லேருந்து போகிறோம். எங்கள் ஊரில் தான் வீட்டுக்கு பக்கம் சொந்தக்காரங்க கோயிலில் வந்து பூஜை நடக்குது, சிவராத்திரி பூஜை. ஸோ அதுக்காண்டி போயிட்டுருக்கோம். யார் யார் போகிறோம்னா எல்லாருமே போகிறோம். இந்த மெக்சி எல்லாம் இந்த மெச்சி பசங்க, இந்த தேவா எல்லாம் போகிறோம். போயிட்டு அதுக்கப்புறம் வீடியோ போகிறேன். ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். என் தங்கச்சி சொல்லு, ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய் ஹாய். என் தங்க ஐயோ என் தங்க பிள்ளை ஹாய் சொல்லிட்டு ஹாய் 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 சொல்லி ஹாய். லைக் போடுங்க, எல்லாம் மொட்டை சிவா கெட்ட சிவா ஆகின்னு சொல்லி. இது என் தங்கம். இது இவர் வந்து யுவராஜ் சிவா சிவாமுட்டி. முத்தம் கொடுப்பா, முத்தம் கூட முத்தம் சொல்ல. இல்லை பிடிச்சிருக்கான்னு கேளு, பிடிச்சிருக்கான்னு கேளு, நான் பிடிச்சிருக்கான்னு கேளு. சங்க எடுத்துகிட்டு வந்து லைக் போடலங்க, சங்க எடுத்துகிட்டு வந்து சொல்லு. அவன் கோயிலுக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் வீடியோ போடுறேன், சரிங்களா? ஹாய், கிளம்பிட்டோம், கோயிலுக்கு கிளம்பிட்டோம். எல்லோரும் வாங்க கோயிலுக்கு. சொல்லுப்பா சொல்லு. எல்லோரும் வாங்க வாங்க வாங்க, ஓடிங்க 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 கோயிலுக்கு. हाय गोबो ना का बोलो आरेक बार हाय फ्रेंड्स. கீழே போட்டு இன்னும் பெரிய மாலை தான் போட போறோம். பெரிய மாலை கீழே போட்டு யார் நல்லா இருக்கா? என்னப்பா இறக்கி விட்டேன், ஓடி போய் சார் ஓடி போச்சு. இந்த பக்கம் ஓடி போச்சு. வந்துட்டோம். இங்கே என்னென்ன சாமி இருக்குன்னு எங்கள் அண்ணி சொல்லுவாங்க, கேட்டுங்க. சொன்னாடி பாவி தம்பி இந்தா नमले बाबा नमले. மகமாயி நாகம்மா தாயை முயன்றோரும் முன்னாடி அணைப்பட்டவனை தேர்ச்சி அம்மா என் தாயே காத்து என் ஐயனே ஈரவளன் மையனை காத்ததை தகமேல ஐயனாரப்பா எந்த ஒரு குறையில்லாமல் எடுத்து ஆடு போய் ஆடு எந்த திட்டடி ஊரணிந்தவன் எந்த குறையாவது வந்து பண்ணி கொடுத்து காவல் வடிவமைத்து நிற்கணும் வேண்டியது நீயா முன்னாடியான எப்படி எந்த குறையில்லாமல்
ஆளுமா நடமாடுவீங்களோ அதே மாதிரி நடமாடி என்னை காப்பாற்றி நகருக்கு அனுப்பி ஒளி கொடுத்து அக்கினிக்கும் சரி கப்பலையும் சரி அருவாளையும் சரி நான் எடுக்கும் கரகத்துறை எந்த தடக்கம் வந்தால் நிகழ்ச்சி பண்ணி கொடுத்து நாகமாவாணி வழிகாட்டி எந்த காப்பி வேண்டி கைப்பை கொண்டாய் பராசக்தி என்ற ஒரு பணி என்னை காமாட்சியாகவும் பொன்னை நகர் மாரியம்மாவும் ஒரு பணிதான் நான் அள்ளி ஒரு பங்கம் இல்லாமல் யாருக்கும் படம் எடுத்தார் அவர் எந்த ஒரு குறையிலாம் ஒரு முறைக்கு நீங்கள் விளையாண்டு வர ஐயா பிள்ளைங்க யாருக்கு எந்த ஒரு குறை இல்லாமல் எந்த குற்றம் இல்லாமல் தலைமுறை காப்பிருக்கும் தாய் புத்தடி மாறி நாகமானது தெரிஞ்ச வகை செய்வது அங்க இருக்குதா சேர்ல இந்த பாப்பாவோட இருக்காம அங்க போய் அதான் வேறத்துக்கு வைக்கிறேன் இடையில வந்தா சிக்கல் இருந்தா எதுக்கு ஐயம் எதுக்கு பயப்பட போறாங்க எதுக்கு அந்த அன்னைக்கு எதுக்கு அங்க மாட்டேன் ஊழி சத்தியம் எத்தனை சத்தம் எத்தனை சத்துக்கு விளையாடி தெரிய முடியும் வெட்ட முடியும் வெற்றி கொண்டு கூட முடியும் எவ்வளவு எதிரி ஏவடி செய்வன போனாரா இருந்தாலும் ஒரு தெரிஞ்சு போற மாதிரி எல்லாம் இருந்தாலும் ஒண்ணு இருந்தாலும் அப்ப சக்கானாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கு உறுதியான ஆள் ஒரு நாள் விட்ட முடியும். இந்த மனசார்ந்த சொல்லிட்டு போறேன். அதுக்கு உறுதியான ஆள் இன்னும் வர்ற போது நீ பேசிக்கலாம். இப்போதைக்கு ஒரு டைம் தரேன். நான் இருக்கிறதுனால உன்னை ஏமாத்தல மூடு மந்திரமான செய்தி மூடு மந்திரமான வழி நான் உடைக்க வேண்டிய அவசியம் நேரம் வரும். நான் தேங்காய் உடைக்கும்போது அப்போ உடைச்சிருக்கேன். இந்த கால கணக்கு கட்டத்தில் மூடு மந்திரமான செய்தி அந்த அடிப்படை வாரத்துக்கு இன்னும் 5 வருஷம் டைம் இருக்கு. அந்த அடிப்படை பம்பர் சுத்தாது எதுவும் நிற்க அந்த உள்ள சாமியை ஃபுல்லா கவர் பண்ணிட்டு
என்னமோ நினைச்சிருக்கீங்க, என்னை சோதிச்சு பார்க்கலாம். நான் யாரு, என்ன விவரம், எதுக்காட்டி வந்திருக்கேன், எங்க இருந்து வந்திருக்கேன், எந்த குறை அப்படின்னு கேட்கலாம். எனக்கு எந்த குறையும் எதுவும் கிடையாது. சத்தியம் உறுதி. எனக்கு எந்த குறையும் குழப்பத்துக்கு வேலை, குறையும் சொல்றதுக்கு வேலை கிடையாது. இருகர் வழங்க ஐயா வழங்கி காமாட்சியை வழங்கி நடை கொடுத்து வரும்போது காமாட்சி அம்மாங்கிற பேருடையவாக இருந்து கழகம் எந்த பூவர்கள் வந்திருக்கேன். என் பேரை சோதிச்சு பார்க்கும்போது எந்த குறையும் இல்லாம, எந்த சிக்கலான வருஷம் ஒரு முறை வந்து போகும்போது எந்த ஒரு கோளாறு குழப்பம் இல்லாமல் வந்து போகணும் ஊர்தி. நான் மண்ணை பிரித்து மணல் பிரித்து போகிறேன் ஊர்தி சத்தியம். இப்படியெல்லாம் பார்க்கும்போது செய்கிறவனுக்கு உடல்நிலை பாகமா குழப்பாடா, செய்கிறவங்க குடும்பத்தை எப்படி குழப்பமாக, மண்ணை சார்ந்து மனசு குழப்பமா, யாரோட குழப்பம், எங்கே இருந்து வருது, என்ன குழப்பம், இதெல்லாம் தீர்வுக்கு வைகா எடுத்து நான் எல்லாம் காத்து நிற்க முனியா. யாருக்கு எந்த குறையெல்லாம் கண்டு வந்து பார்த்து பதில் சொல்லணும். அந்த விளக்கின் அடிப்படையில் என் தாய் கமாட்சி சத்திய எந்த ஒரு குறையில்லாமல் பார்த்து இது உறுதி சத்தியம். அப்படி 1 2 3 5 பேர் சேர்ந்து அந்த புத்தகத்தை எடுத்து என் தலையில் வைக்கலாம். உறுதி சத்தியம். தூக்கி விடுங்க. அவங்களால தூக்க முடியாது. நீங்க தூக்க முடியாது. எடுத்து விடுங்க. தூக்க முடியாது. வெயிட் நல்லா வீட்டாங்க. बस ना दे बाबू पेटे बस மகமாயா இருந்து மாரியம்மன் அடிக்கிறேன். எதுக்கு கவலைப்பட அவசியம் இல்லை. சத்தியம் உறுதி. மனசார உண்மையா இருந்து மனசார உறுதி. மாரியின் பேருடையவள், மகமாயிங்கிற பேருடையவள், எந்த ஒரு குறையும் நிறுத்தி வரும்போது உறுதி சத்தியம். கைப்பிடிச்சு விடுங்க. வழிவகுத்து வரும்போது எதுக்கு அதுக்கு அஞ்சாதமா சில குழப்பங்கள் வந்து கோளாறு வந்து மாறுபடும் போது நெஞ்சடைச்சது மாதிரி நிலையா நிற்கும் சொல்ற குழப்பத்தை. உயிர் சேதங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. இது சத்தியம் உறுதி. மகமாய் ஆயிரங்களோட துணை இருப்பால் உறுதியா 1 3 மாடி சமையாயர் எந்த குழப்பத்தாரி எந்த குழப்பம் இல்லாமல் தெளிவாக வேலை இனிமேலும் சுதாரிப்பா இன்றைய முதல் வந்து வேகமாக நடக்க ஆரம்பிக்கும். அந்த அடிப்படையில் நினைச்ச கோரிக்கையின் அடிப்படையில் நீ பால் காய்ச்சி குடிக்க திட்டமிட்டபடி போகலாமா, எந்த குழப்பம் வர சத்தியம் உறுதி. அது யாருக்கு எந்த சரிவும் வராது உத்தரவு. இது உறுதி சத்தியம்.
நான் மகமாயா இருந்தேன்னா உன் குடும்பத்தில் எந்த ஒரு குழப்பமும் ஏற்படாமல் இருக்கிறது கணக்கு. அந்த கணக்கில் நேரடி முகமாக முதல் முகமாக பார்க்குறேன் உன்னைய. அப்படி வரும்போது எந்த ஒரு குறையிடம் மோகமாக இருப்போம், எந்த ஒரு குறைபாடு பண்ண கிடையாது. உன் குடும்ப தக்கம் தயங்கம் குழப்பா உடம்பு நிலை பாதிப்பு உனக்கு அடைஞ்சு வருதுப்பா. மனசை முடிஞ்சு நிலை கொடுத்து என்னமோ புருட்டி மிருட்டி என்னமோ உடம்பே மாதிரி சில உடல்நிலை பாதிப்பு உன்னை அடைஞ்சது. உடம்பு வியாதியின் அடிப்படை உடம்பு சுவாச பாதையின் அடிப்படை கோளாறு நடக்குகிறது. சுவாச பாதையின் அடிப்படை கோளாறு மூச்சுத்திணறல் குழப்பத்தின் அடிப்படை உனக்கு சமாளித்து வர உனக்கு கரியடைஞ்ச மாதிரி சில குழப்பங்கள் ஏற்பட்டு நிலையாகப்பட்ட ஒரு நிலைகள் வந்துட்டு அந்த அடிப்படை நோக்கி வந்துட்டுருக்கு. உன் உடல் ரீதியாக வைத்திய ரீதியாக கவனிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்க. நான் ஏதோ சொன்னேன் எப்படியே சொன்னேன்னு என்னிட்ட பின்னாடி பொல்லாப்பு சொல்லாமல் சத்தியமணி நான் மகமாயா இருந்து சமயபுரம் தம்மனாக இருந்து நினச்சின்னா அதுக்கு மரியாதை கொடுத்து உடனடியாக நீ கவனித்து உடம்பு எந்த ஒரு கோளாறு வராது. சத்தியம் உனக்கு எந்த பங்கத்துக்கு வழி கிடையாது. சுவாச சில குழப்பங்கள் ஏற்படுது. குழப்பங்கள் தெளிவாக வாய்ப்பு உனக்கு. அதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. எந்த சிக்கலுக்கு அதிகாரம் கிடையாது. ஒன்றும் பயப்புள்ள அவசியம் இல்லை. சத்தியம் உறுதி. பயப்புள்ள எப்படி வார் பயப்புள்ள அவசியம் எப்படி வார் சாமி கும்பிட்டா சரியாக போகுங்கிற நிலை இதில் இல்லை. ஆனால் அடிப்படைக்கு நடக்கும்னு சொல்லியிருப்பேன். யாவும் இருக்கோ இல்லையோ யாவும் இருந்தால் பண்ணி பாருங்கள். அந்த அடிப்படையில் 5 வயசாக அரசாட்சி பண்ணியே தீர்வு சபதம் போட்டிருப்பேன். கட்டியே தீரும் மனன்னு சொல்லியிருப்பேன். யாவும் இருந்தால் பண்ணிப்பேன். அந்த பொண்ணோட ராசிக்கு பலனுக்கு ஓஹோன்னு ஓடணுங்கிற அவசியம் எந்த நேரம் இது ஒன்றும் இல்லை. கட்டிக்கிட்டே இருக்கணும். மண்ணு கட்டிக்கிட்டே இருக்கணும். இந்த விதிவிலக்கின் அடிப்படை இந்த பொண்ணு. ஆனால் உன்னோட ராசி அந்த அளவுக்கு சூட்டானர்கள் காட்டி மூட்டும் அப்படியே உட்காந்துக்கின்ற நிலை தான் உன்னோட காலகட்டங்கள். உன் பையனோட கரகமும் அதே நிலை தான். காட்டி மூட்டும் உட்காந்துக்கும். இவனோட காலக்கணக்கு வயசு 7 வயசுக்கு பிறகு தான் ஜெயமாகினது கணக்கு. இந்த 7 வயசுக்கு பிறகு இந்த நேரம் வயசு கூடாயிட்டேன்னு நினைக்கலாம். இருந்தாலும் சுகம் இல்லைம்மா. இருளடைந்த மனை தான் இருக்குங்க. விதிவிலக்குடையவனுக்கும் புதுமனை வரும்போது மாற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அனைத்துமே நடக்குது. இந்த பொண்ணோட ராசி தான் நடக்க முடியும். நடந்துகிட்டு இருக்கு. உன் புருஷனோட பாகத்தின் அடிப்படை எடுக்க போனால் எல்லாமே மந்தமடைஞ்சு நிற்கும். தேர்வுடையவனுக்கு இவ்வளோ காலம் மந்தமாக இருந்தவன் வாழ்ந்த இப்போ மட்டும் ஏன் சொல்றேன்னு கேட்கலாம். அது கிடையாது. இவ்வளோ நாளாக அமைக்கி இருக்கும். இப்போ சொந்த கரகம் சுயக்கரகம் உண்மையாக இருந்து எதுக்கும் தயார் நிலை அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் வலியுறுத்தி கொடுக்குது. இந்த நிலையை ஏற்படுது. ஆனால் தகப்பனார் கரகம் மட்டும் சிம்ம ராசியாக இருந்தாலும் கொஞ்சம் உட்காருது. காரணம் உடல்நிலை பாதிப்பாக உட்காருது. உன் கிரகம் எந்த ஒரு குழப்பம்